மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோட திமுக மயிலாடுதுறை இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சர்வோதயன் சௌமியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழகத்துல பொது வெளியில தாவேக்கா நடத்தின ஒரு கூட்டம் நேத்திக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் பத்தி பேசியிருந்தாங்க. தொடர்ந்து விவாதிப்போம். முதல்ல திமுக அப்படிங்கிறதுதான் தீய சக்தி அப்படிங்கிறதும் திமுகவையும் பிரச்சனைகளையும் பிரிக்கவே முடியாது, ஃபெவிகால் போட்டு ஒட்டுனது அப்படிங்கிற மாதிரியும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? இல்லையே, இல்ல எந்த ஆஸ்பெக்ட்ல அவரு சொல்றாரு தீய சக்தி அப்படின்னு? னா, ஒரு தெளிவான புரிதல் இல்லாம தானே அவர் பேசுறாருன்னு அர்த்தம். இல்ல எதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவர் தீய சக்தின்னு முதல்ல சொல்றாருங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட கருத்து ஏதாவது இருக்கா? இல்ல அவங்க சொல்றது என்னன்னா, தொடர்ந்து பெண்களோட பாதுகாப்பு தமிழகத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து விவசாயிகளுக்குமே வந்துட்டு சரியா அவங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள முன் வச்சுட்டு இருக்காங்க. இத மையமா வச்சு அவங்க தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். தமிழ்நாட்டுல பெண்களோட பாதுகாப்புக்கு என்ன ஒரு குறைச்சல் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இப்பயும் வந்து தாய்மார்கள்லாம் வந்து நைட்டு வரைக்கும் வெளில போயிட்டு வராங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, முந்தைய ஆட்சி காலங்கள விட இப்ப சிறப்பா தான் இருக்கு. எங்கள பொறுத்தவரைக்கும். ஏன்னா அது பொது மக்களே சொல்றது. இப்ப அவருடைய கூட்டத்துக்கு எத்தன பெண்கள் வந்திருந்தாங்க? இப்ப சட்ட ஒழுங்கு சரியா இருக்கிறதுனால தானே அதெல்லாம் நடக்குது. அப்புறம் விவசாயிகள பத்தி பேசுனா, விவசாயிகளுக்கு திமுக அரசு செஞ்சது எண்ணற்ற இது செஞ்சிருக்காங்க. அவங்க குடுத்த இலவச மின்சாரமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைச்சதா இருக்கட்டும், விவசாய கடன்கள தள்ளுபடி பண்ணதா இருக்கட்டும். அது மட்டும் இல்ல 2011, 21 ஆட்சி காலத்துல அதிமுக சார்பா ஒரு இலவச மின் இணைப்பு கூட குடுக்கப்படல. ஆனா 2021ல திமுக ஆட்சி வந்த உடனே கிட்டத்தட்ட 2,00,000 மின் இணைப்பு புதுசா இலவச மின் இணைப்பு குடுத்திருக்காங்க. அந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்துல ஒரு இலவச மின் இணைப்பு கூட குடுக்காதத 21க்கு வந்தோனே விவசாயிகளுக்கு 2,00,000 மின் இணைப்பு குடுத்திருக்காங்க. அது மாரி இடுபொருட்கள் இலவசமா குடுத்திருக்காங்க. பல விஷயங்கள் விவசாயிகளுக்காக பண்ணிட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் தெரியாத வெளிப்பா எழுதி குடுத்தத பேசுறாருல்ல, அப்படித்தான் பேச முடியும். எழுதி குடுத்தத ஒப்பிச்சுட்டு போறாரு. அவருக்கு இந்த திட்டங்கள்லாம் தெரியாது. தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதனால சொல்லுவாரு. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இப்போ கல்வியிலயுமே வந்துட்டு ஸ்கூல் டிராப் அவுட் வந்து ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்ட அவங்க கிட்ட உண்ம, இருக்கக்கூடிய உண்ம, ஜென்சி உண்மதான். கிட்ஸ்க்கு மத்தியில அவங்க பதிய வச்சிருக்காங்களே. உண்ம. கல்வி டிராப் அவுட் ரேஷியோ வந்து அதிகமா இருந்தது. இருந்தது. எப்பன்னா அவர் பக்கத்துல நின்னுட்டு இருந்தார்ல செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா அதிமுகல இருந்தாரு. 2021 வரைக்கும் அவர் இருந்தாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரு. அப்ப டிராப் அவுட் ரேஷியோ அதிகமா இருந்துச்சு. அதுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னா செங்கோட்டையன்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா 2021ல வந்து டிராப் அவுட் ரேஷியோ வந்து 16%. ஓகேங்களா? அதாவது பள்ளி சேர்றது வந்து 16%ஆ இருந்தது. அத வந்து இப்ப எங்க திமுக திராவிட மாடல் ஆட்சி அமைந்த உடனே மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரோட இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சரோட உழைப்புனாலையும் கிட்டத்தட்ட வந்து 7%ஆ குறைஞ்சிட்டு. டிராப் அவுட் ரேஷியோங்கிறது 7% இப்ப இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட சரிபாதிக்கு மேல 60%ஆ குறைச்சிருக்காங்க. இதோட ஸ்டாட்டிக்ஸ் அவருக்கு தெரியாது. அதனால அவர் பேசுறாரு. அது மட்டும் இல்ல பிரைமரி அண்ட் எலிமெண்டரி ஸ்கூல் ரேஷியோ இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 0 ஆயிடுச்சு. அது 0ல இருக்கு டிராப் அவுட் ரேஷியோ. இது வந்து அடுத்தது உள்ளது வந்து 16%ஆ இருந்தது வந்து 7%ஆ குறைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, உயர்வுக்கு படி அப்படின்னு ஒரு திட்டம். இப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சியில வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னன்னா, இப்ப இந்த ஸ்கூலுக்கு எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணாம இருக்காங்கல்ல, ஸ்கூலுக்கு வந்து கிட்டத்தட்ட லாங் லீவ்ல இருக்காங்கல்ல பசங்கள்லாம். அட்மிஷன் போட்டிருப்பாங்க, வந்திருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சொல்றேன். அவங்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல அவங்க லீவ் போட்டிருக்காங்க. இல்ல எக்ஸாம்க்கு வந்து அவங்க முதல் பொதுத் தேர்வு அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா, கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து அவங்க ஸ்டூடெண்ட் லிஸ்ட் போயிடும். அங்க இருந்து அவங்க வந்து ஒரு ஃபாலோ அப் டீம் போடுவாங்க. டீம் போட்டு அந்த ஆசிரியர்களை வச்சு அவங்க வீட்டுக்கு நேரா விடுவாங்க. யாரு? கலெக்டர் தலைமையிலான குழு. அது வந்து அந்தந்த ஏரியா இப்ப வந்து ஒரு பகுதியில வந்து இருக்காங்க. அந்த பகுதியோட நகரமன்ற மக்கள் பிரதிநிதி இருப்பாங்கல்ல, கவுன்சிலர்ஸோ இல்ல பிரசிடென்ட்டோ இல்ல யூனியன் கவுன்சிலர்ஸோ அவங்கள்ட்ட அந்த ரிப்போர்ட் போயிடும்.
அவங்களும் கூட்டு போய் இவங்க எல்லாம் ஒன்னா போயிட்டு அந்த வீட்டுல போய் ஏமா பிரச்சனை, என்ன ஏன் பசங்களை படிக்க அமைக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் எக்ஸாம் எழுத வரல, ஏன் இத்தனை நாள் லீவ் போட்டிருக்கான் பையன் அப்படின்னு தெரிஞ்சு சப்போஸ் அந்த பையன் வரானா அவனை திரும்பி கூட்டு வந்து சேர்த்து அவங்களை எழுத வைக்கிறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கான ஒரு திட்டம்லாம் இருக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவருக்கு எலைட்டு அரசியல்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாராவது அவர் என்ன வீக்கெண்ட்ல போய் ஷூட்டிங் போறாரு, திரும்பி வரும்போது அவருக்கு பஸ்ல வரும்போது பேப்பரை கொடுப்பாங்க, ஏறி நின்னு படிச்சுட்டு போகணும். அதுதானே அவர் கொடுக்குற அஜெண்டா. அதை தாண்டி அவருக்கு கால் ஷீட் கொடுக்கறது அந்த ஒரு நாளைக்கு தானே. அதுக்குள்ளதான் அவர் எல்லாம் பேச முடியும். மக்கள் இந்த திட்டம்லாம் அவருக்கு தெரியாது. அதனால அவர் பேசலாம். அப்படி அவரு டிராப் அவுட் ரேஷியோ அதிகமா இருந்ததுன்னா அதிமுக ஆட்சி காலத்துலதான். அது பக்கத்துல செங்கோட்டையனை தான் கேட்கணும் அவர். இது அவர் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரு. புரிதல் இல்லாம பேசுறாரு. இல்ல அது இப்ப மட்டும் இல்ல. டிராப் அவுட் வந்து இதுல வந்து கம்மியாகி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருந்தாலுமே வந்துட்டு ஆமா. 207 பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ சமீபமா கூட ஒரு பள்ளியில ஒரு சிறுவனுக்கு வந்து காயம் அடைஞ்சது. மேல ரூஃப் அது இடிஞ்சு விழுந்து. சோ இது எல்லாமே வந்துட்டு தரக்குறைவா இருக்கு அப்படிங்கறது தானே உணர்த்துது. மாணவர்களோட எண்ணிக்கை வந்து குறைவா இருக்க பள்ளிகளை வந்து அது மூடிருப்பாங்க. அது மட்டும் இல்ல அவங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப ஒரு ஏரியால இருக்கிற பள்ளிகள்ல மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அத வந்து இன்னொரு கல்வியிடம் மெர்ஜ் பண்ணி அதை இது பண்ணிடுவாங்களே தவிர மத்தபடி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த பில்டிங் சொல்றீங்கல்ல, அது வந்து இயற்கைக்கு உட்பட்டது. சமயத்துல அது பில்டிங்கோட இது இல்லாம இருக்கிறதுனால ரொம்ப நாளா இருக்கும். கிட்டத்தட்ட 90கள்ல 2000கள்ல கட்டப்பட்ட இதா இருந்திருக்கும். அது மேபி இடிஞ்சு விழுந்திருக்கும். இதெல்லாம் வந்து எக்ஸம்ஷன்ஸ். கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 200 பள்ளி மூடி இருக்கு அப்படின்னு சொல்றாருல, கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 90,000 பள்ளி மூடி இருக்காங்களே. ம். அதெல்லாம் அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? 90,000த்துல 200ங்கிறது எவ்வளவு ஒரு சின்ன நம்பரு. ராஜஸ்தான்ல வந்து 29,000 பள்ளிகள் மூடி இருக்காங்க. யூபில வந்து 25,000 பள்ளிகள் மூடி இருக்காங்க. சோ இது வந்து எல்லாம் நம்ம இது ஒரு ஆக்சுவல்ஸ் வச்சு பேசக்கூடாது. அப்படி நம்ம ஸ்டாட்டிக்ஸ் வச்சுட்டு ஆக்சுவல்ஸ் வச்சுட்டு பேசணும்னா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுங்கிறது வந்து ரொம்ப ஒரு இதாதான் இருக்கு. அப்படின்னா அந்த 207 பள்ளிகள்ல படிச்ச மாணவர்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாலாம் இங்க ஆயிடல. அவங்க வேற ஸ்கூல்ல அதை மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. அங்க அவங்களோட பள்ளி கல்வியை வந்து தொடர்ந்துகிட்டு இருப்பாங்க. இல்ல இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா மெர்ஜ் பண்ணியிருந்தாலுமே அந்த பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மைதானே. மூடப்பட்டிருக்குன்னா அப்போ உங்க வரக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையும் குறைவாக இருக்கு அப்படிங்கிறது உண்மைதானே. ஆமா. ஏன்னா வந்து பிறப்பு விகிதம் வந்து பாக்கி எந்த மாநிலத்தை விடலையும் வந்து தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கு. பிறப்பு விகிதம் கம்மியா இருக்கிற காரணத்தினால மாணவர்கள் சேர்க்கையும் குறைஞ்சிருக்கு. அப்படி குறையும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கொண்டு வந்து சேர்க்கிறாங்கல்ல, அது குறையும் போது நம்ம ஆக்சுவல்ஸா மூட வேண்டிய கட்டாயத்துல நம்ம தமிழ்நாடு அரசு இருக்கு. அந்த இருக்கிற அந்த அதான் நான் திரும்பியும் சொல்றேனே, இப்ப அந்த இருக்கிற பசங்களோட வாழ்க்கையெல்லாம் கேள்வி அவங்க வந்து இன்னொரு பள்ளியில வந்து அவங்களோட பள்ளி கல்வியை வந்து தொடருவாங்க. இதே மாதிரி அது பார்த்தோம் ஒண்ணும் இது அப்படின்னா கிடையாது. பொருள் ம். பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல. அது எதுக்குன்னா நம்ம அந்த தமிழ் யூனியன் அரசு அதாவது ஒன்றிய அரசு சொன்னதுல அந்த இதெல்லாம் நம்ம பக்காவா ஃபாலோ பண்றோம். ஃபாலோ பண்றதுனால நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அதை பக்காவா கடைபிடிச்சதுனாலதான் இப்ப நமக்கு 40 தொகுதி ஊபிகள் தொகுதி இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நமக்கு வந்து தொகுதியை குறைப்பாங்கிறாங்க இல்ல நாடாளுமன்றத்துல. நாம் இருவர் நமக்கு ஒருவர் அந்த ஸ்கீம்லாம் இப்ப யூனியன் கவர்மெண்ட் சொன்னதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இங்க பிறப்பு சதவீதம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்ச காரணத்தினால மாணவர்கள் சேர்க்கை கம்மியாகுது. மாணவர்கள் சேர்க்கை கம்மியாகும் போது அந்த பள்ளி நிர்வாகம் வந்து நடத்த முடியாத காரணம் அது குறையுது. குறையும் போது ஆக்சுவலா இன்னொருத்தவங்க மெர்ஜ் பண்றாங்க. இப்படி அது பார்க்கும்போது நம்ம பாக்கி எந்த மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலங்களை விட தமிழ்நாடு ரொம்ப 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 லீஸ்ட். அதான் சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு ராஜஸ்தான் வந்து 29,000 இது இருக்கும் போது நம்மளோடது வந்து ஒரு 200 29,000 எங்க இருக்கு 200 எங்க இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அப்படிதான் பேசிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அப்படி பார்த்தா இந்தியா முழுக்க 90,000 தான் சொன்ன. இந்தியா முழுக்க 90,000 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. நமக்கு ஒரு 200 90,000த்துல 200ங்கிறது எவ்வளவு ஒரு லீஸ்ட். அதெல்லாம் ஒரு இது இருக்கதான் செய்யும். அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு பேசு இல்ல பொருளே இல்ல. இது ஒரு பக்கம் இருக்கவும் வந்துட்டு பொருளாதார ரீதியாகவும் நம்ம வந்து பின்தங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறது இதுக்கு முன்னாடியும் அவர் பேசியிருந்தாரு. இப்போ இந்த கூட்டத்திலே அவர் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காரு. சமீபத்துல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பல இது பண்ணிட்டு இருக்கீங்க, பல நேர்காணல் பண்றீங்க. தமிழ்நாடோட இப்ப ரீசன்ட் சர்வேல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிபி வந்து 16% உயர்ந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் ஆயிருக்கு. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ல உங்களுக்கு? அது கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணது. 11% இருக்கு இப்போ. 11 இருந்துச்சு. இப்ப 16 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம நிதித்துறை அமைச்சர் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்லாம் வச்சு எல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. ரிசர்வ் பேங்கே சொன்னது. அது உங்களுக்கு
ஆஹ் ஆமா. 16% முன்னாடி 11 இருந்துச்சு. நீங்க சொன்ன 16 இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாது. அதனால அவரு தான் சொல்றேன், எழுதி குடுக்கறது தானே அவரு பேசுறாரு. பேசிக்கா அவருக்கு வந்து இந்த இதெல்லாம் கிடையாதுங்க. இது சம்மந்தமான ஒரு அறிவெல்லாம் அவருக்கு கிடையாது. சினிமால எப்படி அந்த டயலாக்ஸ் குடுத்தோனே அன்னைக்கு காலைல போய் உட்கார்ந்து சீன் பேப்பர பார்த்துட்டு போய் பேசுவாங்களோ, அது மாரி பேசுவாரு அவ்வளவுதான். இந்த ஜிஎஸ்டிபி, பெர் கேபிட்டா இன்கம், இந்த ஜிஆர் ரேஷியோ, டிராப் அவுட் ரேஷியோ எல்லாம் அவருக்கு எழுதி குடுக்கறது படிக்கிறது தான். அவருக்கு அத பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது பாவம். அவர நம்ம குறை சொல்லி ஒண்ணும் இது கிடையாது. இல்ல நீங்க சினிமா டயலாக்கா பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சினிமா டயலாக் பேசினேன் அப்படின்னா, உங்களோட முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன சிலப்பதிகாரத்துல இருந்தா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாரு. பொதுவா ஒரு பேச்சு ஒரு அரசியல்ல பேசும்போது சினிமா டயலாகா பேசுறது எங்க திமுக தலைமையில இருந்து யாரும் சொல்லியே. எங்க தலைவர் வந்து அவரை சொன்னாரு. இப்ப திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழக முதலமைச்சரும் அவரை சொன்னாரா சினிமா டயலாக் பேசுறாங்கன்னு? இல்ல எங்க துணை முதலமைச்சர் சொன்னாங்களா? யார் ரெப்ரசன்ட் பண்ணா? யாராவது பேசுறத வச்சுக்கிட்டு இவரே பேசுவார். பொதுவா ஒரு அரசியல் மேடைனாலே அது வந்து ஒரு சர்காஸ்டிக்கா எல்லாரையும் பேசி கவர்ற மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், சினிமா டயலாக்ஸ் இருக்கும், மக்களுக்கு கவருங்க அவங்களோட பேச்சுவார்த்தை இதெல்லாம் இருக்கிறது தான் வந்து ஒரு அரசியல் பேச்சுங்கிறது. இவரே கற்பனை பண்ணிப்பாரு எல்லாத்தையும். அதெல்லாம் இவரோட திங்கிங். இவரு தனி உலகத்துல இருப்பாரு. அடிக்கடி தான் புஷி ஆனந்த் சொல்ற மாதிரி இவர் இட்னு போறதுதான் அவருக்கு எல்லாம் கரெக்டா இருக்குமே தவிர மத்தபடி இவருக்கு தனியா யோசிக்கிற கேப்பபிலிட்டி எல்லாம் கிடையாது. இப்ப நாளைக்கு வேற ஏதாவது நீங்க அவர் இருக்கிற பேப்பரை நீங்க போய் வேற ஏதாவது மாட்டி வச்சு திமுக காதலா இருந்ததுன்னு வச்சீங்களா, அதையும் படிப்பாரு. அந்த அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு மேலாம் அவருக்கு பெருசா சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒன்றும் இது கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா, நேத்து நடந்த அந்த கூட்டத்திலயுமே வந்துட்டு பெரியார பத்தி பேசியிருக்காங்க. ஏன்னா ஈரோடு அப்படிங்கிறதுனால அது பெரியார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பெரியாரோட கொள்கைகள்ல இருந்து எங்களுக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் நாங்க பிரிச்சு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவருக்கே ஒண்ணும் புரியாது. நம்ம இதுல என்னத்த புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. அவருக்கு தான் சொல்றேனே. இப்ப கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட கொள்கைகளை ஏத்துக்கிறது தான். என்ன கொள்கை அவங்க ஏத்துக்கிட்டாங்க இது வரைக்கும்? பெரியாரோட கொள்கை என்ன பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க? இல்ல அதுதான் இப்ப வந்து ஒரு கேள்வியா இருக்கு. அவங்க என்ன கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க, எதை பிரிச்சு பாக்குறாங்க அப்படிங்கிறதுதான் இப்ப ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறி இருக்கு. அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கே என்ன கொள்கை அவங்க எடுத்துக்கிட்டோங்கிறது தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சாதானே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாதானே இப்ப நீங்க பேச முடியும். அது விவாத பொருளுக்கு உட்படுத்தப்படும். அது அவங்களுக்கே புரியாத போது என்ன பேசுறது? அது அவங்க பெரியார் கொள்கையில அவங்க என்ன இப்ப வந்து முன்னிறுத்தி இருக்காங்க? சமத்துவம், சமூக நீதி இது எல்லாமே நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடவுள் நம்பிக்கை அது எல்லாமே நாங்க எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சமத்துவம், சமூக நீதியில அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க தலைவர்கள் எல்லாமே நீங்க பாத்திருக்கீங்களா? அப்ப அந்த ஸ்டேஜ்ல அந்த பஸ்ல ஏறி 4 பேர் பேசினாங்கல்ல. அந்த 4 பேருமே வந்து அடிப்படையில அரசியல் அறிவு உள்ளவங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புஷியானந்த் அவர்கள் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து 50 வருட அனுபவம் இருக்கு. இல்ல செங்கோட்டையன் அவரை திரு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து விசிகாவுல இருந்திருக்காரு. அதான் அப்ப நீங்க புஷி அவர் எடுத்துக்க எம்எல்ஏன்னா இப்ப நான் சென்னையில ஒரு மாநகராட்சி கவுன்சிலர் கூட ஈக்குவலா கிடையாது. ஆக்சுவலா ஒரு நகராட்சி கவுன்சிலருக்கு ஈக்குவல் தான் அங்க நீங்க எம்எல்ஏன்னு சொல்லுவீங்க. ஏன்னா அங்க கவுன்சிலர்ஸ்லாம் கிடையாது. அங்க வந்து எம்எல்ஏக்கள் தான் டைரக்டா. ஏன்னா ஒரு 4000 5000 ஓட்டு இருக்கும். அதுல ஒரு டைம் அந்த புஷி ஸ்ட்ரீட் அந்த இடத்துல இருந்து இது பண்ணிருக்காரு. அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி அது பாண்டிச்சேரியில அதை வச்சுக்கிட்டு அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு எப்படி தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு பெரிய கட்சிக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளர் அந்த மாதிரி எல்லாம் பேச முடியும். அது மட்டும் ஆதவர்ஜுனாவை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மார்டின் இதுல போயிட்டு அவங்க குடும்பத்தை கெடுக்கிறாரு. குடும்பத்தை கெடுத்த காரணத்தினால வெளில வராரு. அதுக்கப்புறம் ஐபேக்ல வந்து வேலை செய்யறாரு. ஐபேக்ல வேலை செய்யறது மூலமா அதுல இருந்து கான்டாக்ட் பில்டப் பண்ணி திமுக குடும்பத்துக்குள்ள உள்ள வர பாக்குறாரு. அங்க வந்து சில கெடுக்கிற வேலையை வழக்கம் போல செய்யறாரு. அங்க இருந்து விரட்டி அடிக்கப்படுறாரு. திரும்பி விசிகாவுக்கு போறாரு. விசிகால போய் அங்கேயும் கிருத்துவம் வேலை பண்றாரு. திரும்பி அங்கிருந்து விரட்டி அடிக்கப்படுறாரு. சோ வேற போக வழி இல்லாத தஞ்சம் அடைகிற இடம் தான் வந்து தாவேகாவா அவருக்கு இருக்கு. சோ அவருக்கெல்லாம் ஒரு அரசியல் நாலேஜ் எல்லாம் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இப்ப வார்டு கிளை வட்டம் வரைக்குமான ஒரு அரசியல் அறிவு இருக்கு பாத்தீங்களா? அது வந்து மேல இருக்கிற யாருக்குமே கிடையாது. செங்கோட்டையன் எக்ஸம்ஷனல். நீங்க அவரை எக்ஸம்ஷன் கேஸ்ல வச்சிடணும். இந்த தாவேகால இருக்கிற இந்த 4 பேர், இந்த நிர்மல் குமாரா இருக்கட்டும், புஷியானந்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இது ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், அவங்க யாருக்குமே செங்கோட்டையன் எப்படி எக்ஸெப்ஷனா வச்சிருக்க முடியும்? இப்ப அவர் தாவேகாவுல இணைஞ்சிட்டாரு. செங்கோட்டையன் இப்ப போன மாசம் வரைக்கும் அதிமுகல தானே இருந்தாரு. அவரை வந்து நம்ம தாவேகாவுல இருக்காரு.
அதனாலதான் அவர் இப்ப நடத்தியிருக்காரு. அந்த விஷயத்துல ஒரு ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காருல்ல, அதுலயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப போன கூட்டத்துல எல்லாம் போட்டு மாநாடு இதெல்லாம் போட்டா சேர் எல்லாம் போட்டு உடைப்பானுன்னு தெரியும். யாரு? இந்த தாவேகா தொண்டர்கள் எல்லாம் உடைப்பானுன்னு தெரியும். அதனால தான் உங்களோட சேரே போடல தொண்டர்கள். பாத்தீங்களா? சேரே போடல அவர் பாத்தீங்களா? இந்த முறை போட்டாதானே எனக்கு பிரச்சனை வரும். போடவே இல்லைன்னா எனக்கு ஏன் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு சேரே போடலப்பா. உள்ளார எல்லாம் அந்த ஆட்டு பட்டி இருக்குல்ல, இந்த பட்டியில அடைப்பாங்க ஆடெல்லாம். நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த அந்த சைடுல சந்தையெல்லாம் ம். ஃபேமஸ். உள்ளார ஆடை விட்டு பட்டியை க்ளோஸ் கொட்டாய். பண்றாங்க. அது மாரி ம். அது மாரி விட்டு ஆட்டுப்பட்டியில அடைக்கிற மாரி விட்டு அடைச்சு வச்சுட்டாரு. அது மட்டும் இல்ல. இப்ப ஒரு கூட்டம் ஒண்ணு நடக்குதுங்க. ம். ஒரு 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 மெச்சூர்டான கட்சி. இவரே அதிமுகல இருந்திருந்தா, இப்ப இவர்ட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க ஒரு நிருபர். இது மாரி அங்க ஒரு பெரிய பதாகை இருக்கே, அங்க வந்து ஏறுவாங்களே என்ன பண்றதுன்னு கேட்டா, இது மாரி கேள்வியே முதல்ல அதிமுகல இருந்தா கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அதுக்கு வந்து ஒரு கட்சி எப்படி பதில் சொல்லும்? எங்க தொண்டர்கள்லாம் வந்து கட்டுப்பாடானவங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பொதுவா ஒரு மெச்சூர்டான கட்சி. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க வந்து அதுல வந்து கம்பிய சுத்தி வச்சிருக்கோம். ஏறாத அளவுக்கு. அத சுத்தி பவுன்சர்ஸ் போட்டிருக்கோம். யாரையும் ஏற விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்படியும் ஒருத்தன் ஏறினான் பாத்தீங்களா அந்த ஸ்பீக்கர் மேல? ஏறிட்டு முத்தம் கொடுக்க சொல்லி கத்திட்டு இருந்தான். இல்ல இவரு முத்தம் இறங்குனாதான் முத்தம் குடுத்தாங்களே அதுக்காக. அதான் இறங்குனாதான் முத்தம் கொடுப்போம்னு சொல்லலாம். இப்ப இப்ப இது ஒரு பாடம் இவங்களுக்கு. யாருக்கு? தாவேகாவுக்கு. அடுத்த முறை ஸ்பீக்கரை வந்து இதே மாரி ஒரு பெரிய இதுல வைக்கக்கூடாது. அப்படின்னு இப்ப ஒரு பாடம் கத்துக்கிட்டாங்க. இல்ல இது வந்து இன்னொரு பாடமாவும் எடுத்துக்கலாம்ல. மேல ஏறுனா நம்ம தலைவர் வந்து முத்தம் குடுப்பாரு அப்படிங்கிற ஒரு பாடமுமா கூட அது இருக்கும்ல. எடுத்துக்கலாம். இதாங்க ஒரு கட்சி ஒண்ணு இருக்குங்க. கட்சியோட தலைவன் வந்து ஒரு அறிவார்ந்தவனா இருந்தா, கொள்கையின் பால ஒரு ஈர்ப்புடையவனா இருந்தா, இல்ல ஏதோ ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறவனா இருந்தா, அந்த கூட்டமும் நம்ம அப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். இவருக்கே ஒண்ணும் தெரியாதுங்க. இவரு எப்படி நாளைக்கு இந்த தொண்டர்கள் எல்லாம் வழி நடத்துவாரு? இறங்குனா முத்துக்காரன்னு சொல்லிட்டு முத்தம் தரான்ல, அப்ப நாளைக்கு அடுத்த கூட்டத்துல என்ன நினைப்பானோ? அப்ப நம்ம ஏறுனா நமக்கு வந்து முத்தம் கிடைக்கும் தலைவர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி ஏறுவான்ல. சோ இப்ப இதுல பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ண போறது யாருன்னா இந்த தாவக்காவோட மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் இருக்காங்க அவங்கதான். அடுத்த முறை தயவு செஞ்சு உங்க ஸ்பீக்கர் எல்லாம் இந்த மாரி இது மாரி இதெல்லாம் வச்சு வைக்க பில்லர் மாரி இந்த இதெல்லாம் வச்சு வைக்க கூடாது. ஒரு டைம் ஒரு பாடம் கத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 30 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு வந்து 5 மணி நேரம் இந்த ரோட்டுக்குள்ள போக கூடாது. அப்படிலாம் புதுசு புதுசா ஒரு சட்டம் இவங்களுக்கே போட்டுக்கிட்டு இது பண்ணாதான் உண்டு. இது வந்து ஒரு கவர்ச்சியின் பால் ஈர்க்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம். அதுல ஒரு பொண்ணு எல்லாம் பேசுது பாத்தீங்களா? நான் அந்த பொண்ணு இப்ப எனக்கு கூட ஒரு டவுட். என்னன்னா ஏன் இந்த மாரி இந்த மீடியாக்கள் எல்லாம் போயிட்டு இங்க எல்லாம் போய் நிக்கிறாங்க. எல்லாரையும் பேட்டி எடுக்கிறாங்க. புடிச்சு கேக்குறாங்கல்ல. எல்லா மீடியாவும் போறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருந்து லோக்கல் யூடியூப் சேனல் வரைக்கும் உள்ளவங்க எல்லாருமே போறாங்க. ஏன் ஒரு டவுட் ஏன் இந்த மாரி எல்லாம் போறாங்க? ஏன் அதெல்லாம் ப்ரமோட் பண்றாங்க? அப்புறம் தான் எனக்கு இதுக்கு ஒரு விடை கிடைக்குது. நேத்து ஒரு கூட்டத்துல எனக்கு ஒரு பெரிய இது கிடைச்சது. என்னன்னா, இவங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு வீடியோ நீங்க போடணும்னா, நீங்க அதுக்கு வந்து ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணணும். அத நீங்க எழுதி, அதுக்கப்புறம் நீங்க அத ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் அது எவ்வளவு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு கன்டென்ட் யோசிச்சு, எழுதி, அதுக்கப்புறம் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் விவாத பொருளுக்கு உட்பட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரிம் பண்ணி, ஷார்ட் பண்ணி குடுத்து, அத பார்த்து ரீச் ஆகுறது ஒரு ஒரு எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். ஆனா இங்க போனோம்னு வச்சுக்கங்களேன், மைக் அப்படி நீட்டுனா போதும். கன்டென்ட் கொட்டும். ஏன்னா, இப்ப ஒரு ஜோக்கா அந்த மாரி எப்படி சொல்றதுன்னா, அந்த காலத்துல சார்லி சாப்ளின் வீடியோலாம் இருக்குல்ல. சா சார்லி சாப்ளின் வீடியோ, அந்த கவுண்டமணி செந்தில் காமெடி அதெல்லாம் ம். பார்த்தோம்னா, நமக்கு வந்து அவங்க வந்து சும்மா நமக்கு டக்குனு கீழ விழுவாங்க. டக்குனு அத பார்த்தா மக்களுக்கு சிரிப்பு வரும். அவங்க காமெடிக்கு தான் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். தெரிஞ்சாலுமே வந்து அவங்க இல்ல வீட்ல வந்து தாவேகா இந்த சின்ன தொண்டர்களோட பசங்கள்ல உணர்ச்சி இருந்து வந்து உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? ஆமா. ஒரு மீடியா வந்து அத சிரிப்பா காட்டலன்னு நீங்க சொல்லுங்க. ஒரு பொண்ணு பேசுதுங்க. ஒரு சிரிப்பாங்கிறது ஒரு முட்டாள்தனமா இருக்கு. ஒரு பொண்ணு பேசுதுங்க. அது என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்களாம். 2வது டைம் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டாங்களாம். இப்ப 3வது டைம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது வரைக்கும் பிரச்சனை இல்ல. சோ இது வந்து நார்மலா உங்களோட பார்வைன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பொண்ணு ஒரு மேட்டர் சொல்லுது பாருங்க. என் குடும்பத்துல 9 பேரும் வந்து இதுக்கு நான் ஓட்டு போட வைப்பேன். இல்லன்னா அவங்க ஓட்டு போடலன்னா அவங்களுக்கு நான் விஷம் வச்சு கொன்னுடுவேன் அப்படிங்குது. எது? மீட்டர் பேசுது. இப்ப இதுதான் மக்களுக்கு சிரிப்புக்குரிய ஒரு நகைச்சுவைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். சோ இந்த மாரி ஏகப்பட்ட முட்டாள்தனமா பேசுறதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டரா இருக்கு. சோ அப்படிதான் நம்ம அத எடுத்துட்டு கடந்து போகணும்.
இல்ல இவங்க இப்படி பேசுறது வந்துட்டு ஒரு ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் பேசிட்டு இருக்காங்க. இத வந்து நம்ம எப்படி ஆ. சிரிப்புக்குரியதா எடுத்துட்டு, நகைச்சுவையா எடுத்துட்டு கடந்து போக முடியும்? இது தலையில அடிச்சுக்கணும்னா என்ன பண்றது? இவங்கலாம் ஒரு மெச்சூரிட்டி வந்தோனே வந்துருவாய்ங்க வெளில. இப்ப இப்ப ஒரு சில கூட்டம் ஓகே. இருக்கும். நான் அது நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளிய வந்த மாதிரி வந்துருவாங்க. இப்ப நாம் தமிழர் கூட நம்ம வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் அது. ஏன்னா, இப்ப அன்புமணி அவர்கிட்ட போறாங்க, இல்ல அண்ணாமலை கிட்ட போறாங்க, இல்ல விஜய் கிட்ட போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க எல்லாரும் இப்ப ஒரு ஒரு சமூகத்தின் பால் ஒரு அக்கறை உள்ள ஒரு 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 இதா வெறியரா இருக்கிறவங்க வந்து அன்புமணி பின்னாடி போவாங்க. ஒரு அதிரடி அரசியல் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்ப அண்ணாமலை பின்னாடி போனாங்க. அதே மாரி இப்ப ஒரு கவர்ச்சி அரசியல் வந்து இப்ப பார்த்து விஜய பார்க்குற ஒரு மோகம் அப்படின்னு சொல்லலாமா? அத வந்து விஜய் கிட்ட போறாங்க. இவங்கலாம் என்னைக்கா இருந்தாலுமே ஒரு மெச்சூரிட்டி ஒரு அறிவு வளர்ச்சி வந்தோனே திருப்பி வந்துருவாங்க. அத பத்தி நம்ம ஒரு இது பண்ண தேவையில்ல. ஒரு 30 வயசு அவங்களுக்கு ஒரு வந்தாலே வந்துருவாங்க. ஆனா இந்த சீமான்ட்ட போறாங்க பார்த்தீங்களா? அது மட்டும் கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா, அந்த ஆளு வந்து ஒரு சித்தாந்தம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசுவாரு. அது வந்து ஆக்சுவலா சித்தாந்தம் இல்ல. ஒரு சாக்கடை. சித்தாந்தங்கிற பேர்ல வந்து இந்த இளைஞர்களோட மனசுல வந்து ஒரு சாக்கடைய இன்ஜெக்ட் பண்ணுவார். அது ஒரு திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரா, ஒரு பாமர மக்களுக்கு எதிரான அரசியல் வந்து இல்ல இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கறத எப்படி பார்ப்பனர் நீங்க வந்து ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்ல முடியும்? ஆமா. சாக்கடை தான அது. ஏன்னா, அப்படி ஒரு அது தமிழ் தேசியம்ங்கிறது முதல்ல எதுக்கு எப்படி அது உருவாகுதுன்னா, பார்ப்பனர்கள் வந்து நேரடியா வந்து திராவிடத்தோட போர் பண்ணி நீங்களால ஜெயிக்க முடியாது. அதுக்கு அவங்க வந்து ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல இங்க வரதா தான் நான் பார்க்கிறேன். இதுதான் என்னோட பார்வை. சோ அது ரொம்ப ஆபத்து. இந்த விஜய விட, இத விட அந்த அது ரொம்ப ஆபத்து. சோ அதுல உள்ளவங்களையே நாங்க மாத்தி ஓரளவுக்கு இப்ப கொள்கையின் ஈர்க்கப்பட்டு இங்க கொள்கையை நாங்க திராவிட சித்தாந்த கொள்கைகளை விளக்கி, கொள்கை கூட்டங்கள் நடத்தி, பயிற்சி பாசறைகள் நடத்தி, பேச்சு போட்டிகள், அறிவு திருவிழா நடத்தி இங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். சோ அது வந்து நாங்க மாத்தும்போது இவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துருவாங்க. இன்னும் ஒரு ஒரு இது வந்தோனே வந்துருவாங்க. ஆ எங்களுக்கு ஒண்ணும் பெரிய இது கிடையாது. பிரச்சனை கிடையாது. இல்ல இது இப்ப மூலமா. வந்து சீமான் அவங்க வந்து ஒரு பக்கமா இருக்கட்டும். அவங்க இப்போ இந்த அரசியலுக்குள்ள இருக்கிறாங்களா? அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. விஜய் இவரோட அரசியல் தான் இப்போ வந்து ரொம்பவே ஆபத்தா, பரபரப்பாவே பார்க்கப்படுது. இவரு இதுக்கு முன்னாடி வந்துட்டு, அ முதல் நடந்த மாநாட்டுல வந்துட்டு அண்ணாவையும், எம்ஜிஆரையும் அவர் வந்து எடுத்துட்டு வரல. இப்போ வந்துட்டு நடந்திருக்க மாநாட்டுல பேனர்கள்ல அண்ணா, எம்ஜிஆர் எல்லாத்தையும் கொள்கை தலைவரா மாத்திருக்காரு. அப்போ அதிமுக அந்த அந்த கட்சியோட இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்காக இவர் வந்து முயற்சி செய்கிறாரா? இல்ல அந்த அதிமுக அந்த கட்சி வந்து உண்மையாகவே இல்லாம காலியாகிடுச்சா? அவருக்கு வந்து ஒரு பேசிக்கான கொள்கை தெளிவுங்கிறது கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவர் கொள்கை தலைவர்னு முதல்ல மாநாடு போட்டார்ல. யார் யார வச்சிருந்தாரு? 5 பேர் வச்சிருந்தார். உங்களுக்கே தெரியும். பெரியார், ஒரு 5 பேர் வச்சிருந்தாங்க. அம்பேத்கர், அம்பேத்கர், அ காமராஜரு, அதுக்கப்புறம் அஞ்சலை அம்மாள் சொல்லிட்டு ஒரு 5 பேர் வச்சிருந்தாங்க. வீரமங்க இவங்கலாம் சொல்லிட்டு 5 பேர் வச்சிருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாத எம்ஜிஆரையும், அண்ணாவையும் கொண்டு வராரு. இவருக்கு இப்ப இப்ப நீங்க வந்து எம்ஜிஆரோட நிப்பாட்டிட்டீங்க. நீங்க இன்னொரு விஷயத்த கவனிக்கல. மேடம், ஜெயலலிதா மேடம் அப்டின்னாரு. அவங்க ஜெயலலிதா வரைக்கும் போய் எடுத்துட்டு வந்துட்டாரு. அது வந்து அவருக்கு வந்து ஒரு கொள்கை தெளிவு கிடையாது. அரசியல் அறிவுங்கிறது பேசிக்கா கிடையாது. சோ அவங்களோட மெயின் அஜெண்டா என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற மாரி அதிமுக வந்து இப்ப அனாதை ஆயிட்டுங்க. ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அவரோட குடும்பத்த வந்து அவரையும், அவரது குடும்பத்தையும், அவரது சொந்தங்களையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவரு சேர்த்து வச்சிருக்கிற ஒரு பெரிய பணத்த காப்பாத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. தான் மேல சந்திக்க வேண்டிய வழக்குகள் இருக்கு. அதுக்கெல்லாம் தன்னை பாதுகாத்துக்க, தற்காத்துக்க அவருக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுது. ம். அந்த அரசியல் கட்சி அவர் அதிமுகவ நல்லா புடிச்சுக்கிட்டாரு. அதனால இப்ப ஜென்மத்துக்கு அவர் அதிமுகவ விடமாட்டாரு. அது அதிமுகவோட வாக்கு சதவீதத்த பத்தி கூட அவரு இப்ப கவலைப்படுறது கிடையாது. அது வந்து 20 குறைஞ்சு 15க்கு வந்தா கூட இவரு அத பத்தி கவலை கிடையாது. இவரு வந்து அத நம்மளும் ஒரு ஒரு இது இருக்கு. எரியிற வீட்ல புடுங்குற வரைக்கும் நம்மளும் புடுங்குவோமே! அப்படின்னு ஒரு ஐடியால இருக்காரு. அது மட்டும் இல்ல இவரு ஜெயலலிதாவ பத்தி மேடம், ஜெயலலிதா மேடம் அவர்கள்லாம் சொல்ற மாரி நான் சொல்றேன் தீய சக்தி திமுக அப்படின்னு சொன்னால ஃபர்ஸ்ட்ல கேள்வி கேட்டீங்கல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதா சொன்ன மாரி, இப்ப ஜெயலலிதா அவர ஏத்துக்கிறாரா? ஏத்துக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஏன்னா செங்கோட்டையன் அவங்க என்ன போஸ்டிங் குடுத்து வச்சிருக்காங்க. அதான் புதுசு புதுசா அவரு வந்து ஜெயலலிதா அவர்கள் படத்த வச்சுக்கிட்டு தான் வராங்க. அ இப்ப ஜெயலலிதா வந்து இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ஊழல் குற்ற வழக்கு செஞ்சு
ஜெயில் சென்டென்ஸ். அவன் உயிரோட இருந்தா ஜெயில இருந்திருக்கணும். ஜெயில் சென்டென்ஸ் அனுபவித்த ஒரு குற்றவாளி, ஊழல் ப்ரூவன், இட்ஸ் ப்ரூவன் குற்றவாளியை வந்து இவர் எப்படி பேசுற, அவங்கள வந்து மேடம் பாரு, யாரு அவர்களும் பாரு, ஓகேவா? இதே எம்ஜிஆர் தூக்கி சொல்றாரு. எம்ஜிஆர் வந்து 80கள்ல வந்து விவசாயிகள் ஒரு பைசா யூனிட் குறைக்க சொல்லி போராடினப்ப துப்பாக்கியால சுட்டு கொண்டாரு விவசாயிகளை அவர் ஆட்சியில. அவர் வந்து ஒரு கொள்கை தலைவர் பாரு, புரியுதா? ஆனா வந்து திமுகவை தீய சக்திம்பாரு. அதுதான் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இவரு வந்து இதுக்கெல்லாம் அரசியலுக்கு இல்ல இப்போ அவர் வந்து எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ கொள்கை தலைவரா எடுத்துக்கல. அவர் வந்து ஒரு வாக்கு வங்கிக்காக தான் அவங்களுடைய புகைப்படங்களை வந்து இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. இல்லையே, நாங்க எலெக்ஷன் இதுக்கு நாங்க வந்து எம்ஜிஆர் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தான் நாங்க வந்து வழிகாட்டுதலா எடுத்துக்கிட்டோம் சொன்னாரு நேத்து. அவர் நாங்க வழிகாட்டியா இல்ல அது வந்து அவர்கள் வந்து பொது தலைவர்கள் அப்படிங்கறதுனால அவங்கள நாங்க எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பொது தலைவரா இப்படி ஒரு கட்சி ஒரு ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பிச்ச ஒரு கட்சி அதிமுக இல்லையா? அதுல சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு. ஜெயலலிதா அவர்களை அடுத்தது அந்த கட்சியில இவரால் வாரிசாக கை காட்டப்பட்டவர் ஜெயலலிதா. யார்? எம்ஜிஆரால தன்னுடைய அரசியல் கட்சிக்கான அடுத்த வாரிசா கை காட்டப்பட்டவர் ஜெயலலிதா. அவங்க 2 பேரையும் வந்து ஒரு பிரைஸ் பண்றாரு. அவர்கள் புனிதர்கள் மாரி பேசுறாரு. ஆனா அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு செய்த துரோகங்கள்ங்கிறது அளப்பரியது. ஓகேவா? அத வந்து நம்ம எப்படி இதுல நாங்க எடுத்துக்க முடியும்? இப்போ உங்களோட பேசிக் ஐடியாலஜியே முரணாகுது. நாங்க ஊழல் இல்லாத அரசை கொண்டு வருவோம், நாங்க மக்களுக்கான அரசை கொண்டு வருவோம் நீங்க சொல்றீங்க. மக்களுக்கு விவசாயிகளுக்கான அரசு கொண்டு வருவோம்னு சொல்றீங்க. எல்லாருக்குமான அரசா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து விவசாயிகளை சுட்டு கொண்ட எம்ஜிஆர் வழியில நாங்க அவர் வழிகாட்டுதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு ஊழல் வழக்குல குற்றம் செஞ்ச குற்றவாளியான ஜெயலலிதா வந்து இது பண்ணுவோம்னு சொல்றீங்க. அது எப்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியும்? இவர் வந்து பேசுறது எல்லாம் அதான் சொல்றேனே, இவருக்கே தெரியாதுங்க. நீங்க அவர் வந்து இப்ப நம்ம பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அவருக்கு இதெல்லாமே புரியாது. அவர் இப்ப அடுத்த கூட்டத்துக்கு வராருன்னா அன்னைக்கு பஸ்ல வரும்போது அன்னைக்கு அந்த பேப்பர் கொடுப்பாங்கல்ல, அந்த பேப்பரை பார்த்து அவர் படிக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்பார். இத பத்தியான ப்ராப்பர் ஒரு ஐடியா அவருக்கு கிடையாது. அவருக்கு தெரியாது. அப்ப அடுத்தது வந்து இப்ப கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்கு எங்க போலாங்கிறத யோசிச்சுட்டு இருப்பாரு. அடுத்தது என்ன பண்றது, அடுத்த இந்த படம் எப்படி ஓடும், இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிடுவாரு. அடுத்தது ஜனநாயகன். அப்ப அந்த வள்ளுவர் கூட்டத்தை பத்தி கூட பேசினார்ல, அது எதுக்கு தெரியுமா? வள்ளுவர் கோட்டத்துல வந்து இந்த பராசக்தி படத்தோட இது வச்சிருக்காங்க. ஒரு இது மாரி அந்த செட்டுல ஒரு செட்டு வச்சிருக்காங்க. அந்த பயன்படுத்தின அந்த காலத்துல அந்த டென்ட் பட்டா அந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப இவரோட படத்துக்கு தானே மோதலா அது வருது பராசக்தி. சோ அதனால இது ஒரு தனிநபர் தாக்குதலா தான் நான் பாக்குறேன். அதோட ஒரு கோபம் வன்மத்துல ஒரே நாள்ல வெளிவரலையே. இல்லையே, அது ஒன்னாதானே வருது. பொங்கலுக்கு ஒட்டி தானே 2மே பிளான் பண்றாங்க. ஒரு 10 நாள் இடைவெளி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இருக்காது. ஆனா 2மே வந்து பொங்கலை எய்ம் பண்ணி தான் வருது. ஒரு 4 நாள் வேணா டிஃபரன்ஸ் இருக்கலாம் ரிலீஸுக்கு. அதுவும் அந்த ப்ரொடியூசர் வைத்திருக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக மாண்புமிகு துணை அமைச்சர் போய் தொலைதுன்னு சொல்லிருக்கலாமே தவிர, மத்தபடி இது 2 தானே காம்படிட்டிவ் படம். மக்கள் வந்து நீங்க பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போறீங்க, ஒண்ணு நீங்க பராசக்திக்கு போவீங்க, இல்லைன்னா ஜனநாயகத்துக்கு போகணும். அப்ப 2மே காம்படிட்டிவ் மூவி தானே. அது மேல உள்ள வன்மத்தை கூட இதுல வந்து கைக்கிட்டு போயிடலாம், வேற ஒண்ணும் கிடையாது. அது பர்சனல், தன்னோட தொழிலுக்கு ஒரு பாதிப்பு இருக்குல்ல. இப்போ அதான் இப்போ வந்து அவர் என்ன பேசினாலுமே அது வந்து ஒரு பர்சனலா எடுத்துட்டு பர்சனல் அட்டாக்கு வந்து தொடர்ந்து திமுக சார்பில இருந்து பண்ணிட்டே இருக்கிறாங்களே, இதை எப்படி பாக்குறது? இது சரியான அரசியலா? யார் பண்றா? இப்ப நீங்களே பண்ணீங்களே. இது வந்துட்டு அவர் வந்து அரசியல் ரீதியா வள்ளுவர் கோட்டத்தை பத்தி திருவள்ளுவரை பத்தி பேசுறாரு அப்படின்னா அது நீங்க பராசக்தியோட கனெக்ட் பண்றீங்களா? உங்களோட நடிப்பு சினிமா அப்படிங்கிறது அவரோட பர்சனல், அது கூட நீங்க கனெக்ட் பண்ணி பேசுறீங்களே. இது அப்ப அரசியல் செய்ய வேண்டாங்கிறீங்களா? அப்ப ஒண்ணும் இல்ல, நான் என்ன அரசியல் செய்யலாம். அப்ப வள்ளுவர் கோட்டை கூடாதா? வள்ளுவர் கோட்டை இருக்க கூடாது, இடிச்சிடலாமா அத? அவர் என்ன சொல்ல வர்றாரு? இப்ப ஒரு தென்னிந்தியா, அப்ப ஒரு தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டுக்கான ஒரு அடையாளம் யாரு? திருவள்ளுவர். குமரியில வள்ளுவர் சிலை 133 அடிக்கு அந்த முனையில வச்சிருக்காங்க. அப்படியே ஸ்பேர்ல இந்த சைடு வந்து தமிழ்நாட்டோட ஆரம்ப புள்ளியான சென்னையில வள்ளுவர் கோட்டம் அமைச்சிருக்காங்க.
இது வந்து நம்ம தமிழுக்காக வந்து செய்யக்கூடிய ஒரு செயல். அது நடுவுல பாழடைந்து கிடந்தது, அதெல்லாம் இப்ப ரெனோவேட் பண்ணி செஞ்சிருக்காங்க. ஏன்னா திருவள்ளுவரை மட்டும் பெருசா எந்த அரசர்களும் பெருசா போட்டு நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஔவையார போட்டிருப்பாங்க, கம்பரை கூட போட்டு நம்ம பார்த்திருப்போம். ஆனா திருவள்ளுவரை வந்து யாரும் எந்த பெருசா நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம்னா அதை பத்தியான குறிப்புகளே நமக்கு கிடைக்காது. அரசர்கள் எல்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா. ஏன்னா அவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு. இவங்க கூட கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு லெட்டர் பேட் எல்லாம் மேல போட்டிருப்பாங்கல்ல, அது அடுத்த லைன் உங்களுக்கு தெரியாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வா செய்தொழில் வேற்றுமையான். தொழில் ரீதியா யாரும் மேல கீழே இங்க கிடையாதுடா, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. அதான் வள்ளுவர். வள்ளுவர் வந்து எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணுங்கிறாரு, எல்லாரும் சமங்கிறார், யாரும் மேல கீழே இல்லைங்கிறாரு. அதே மாதிரி சமூக நீதியை பேசின ஒரு கவிஞர், ஒரு ஞானி அவரு வள்ளுவர். அவரை நம்ம வந்து போற்ற வேண்டிய கட்டாயத்துல நம்ம திமுக இருக்கு. அந்த திமுக நம்ம தமிழ்நாடே இருக்கு. தமிழ்நாடு வந்து எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருக்காங்க. அப்பேற்பட்ட வள்ளுவருக்கு வந்து ஒரு சிறப்பு செய்தது வந்து நம்ம திராவிட ஆட்சி காலத்துல திமுக பண்ணது. அந்த சைடு வள்ளுவர் கோட்டம் கட்டுது, இந்த சைடு வந்து கன்னியாகுமரியில 133 அடிக்கு வள்ளுவர் சிலைகள் பண்ணுது. அது வந்து அது வந்து ஒரு மனுஷன் கிரிட்டிசைஸ் பண்றான்ல, தன்னோட பர்சனலுக்காக அங்க இது பண்றது, கிரிட்டிசைஸ் பண்றதுல. அப்ப இது ஒரு கீழ்த்தரமான அரசியல் தானே. வள்ளுவர் கூட்டத்துக்கு தர முக்கியத்துவம் வந்து விவசாயிகள் தரலன்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு என்ன செஞ்சதுன்னு கூட தெரியாத பேசுறாருல, ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாத. அப்ப இவரு தானே வந்து நமக்கு ஒரு கேவலமான அரசியல் செய்யறது. இல்ல இப்போ இந்த கேவலமான அரசியல் செய்யறாரு அப்படிங்கறத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப செலக்டிவான அரசியல் செய்யறாரு அவரு. ஏன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம், பாஜக பத்தி அவர் வந்து பேசவே இல்லை. பேசல, பேச மாட்டாரு. அது ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சீங்களான்னு எனக்கு தெரியல. அந்த கூட்டத்துல வந்து நம்மளோட அரசியல் எதிரி யாரு, திமுக, எங்க சொல்லுங்க அப்படின்னு மைக் நீட்டுவாரு. இந்த சைடு நம்ம கொள்கை எதிரி யாரு, பாஜகன்னு சொல்லணும்ல, பாஜக சொல்ல மாட்டாரு. கொள்கை எதிரி யாரு அப்படின்னு மைக் அந்த சைடு நீட்டிடுவாரு. நீங்க பாத்தீங்களா? அத கொள்கை எதிரி யாரு அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம அரசியல் எதிரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக, எங்க சொல்லுங்க திமுகன்னாருல. கொள்கை எதிரி பேரை சொல்ல வேண்டியதானே பாஜகன்னு. தைரியம் தான் சொல்லு, நீதான் தைரியமான ஆளாச்சே, சொல்லு பாப்பா பாஜகன்னு சொல்லலாம், ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அவரு சொல்லனாலும் அங்க இருந்த 35,000 மக்களையும் சொல்ல வச்சிருக்காருல்ல. இவரு சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு இவரு வந்து வேற ஏதாவது கொடுத்து பாஜகன்னு இல்ல, வேற ஏதாவது தாவேக்கான்னு இல்லாம விசிகான்னு சொல்லணும்னு சொன்னா கூட சொல்ல வைப்பாரு. எழுதி கொடுத்ததை செய்ய வைப்பாரு. அவர் என்ன வேணா செய்வாரு. நாளைக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் உங்களை கத்த சொல்லணும்னு சொன்னா கூட, எழுதி கொடுத்தா கூட கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு கத்த சொன்னா கத்த வைப்பாரு. அதெல்லாம் செய்வாரு. ஆனா இவர் வாயில இருந்து அந்த பிஜேபிங்கிற வார்த்தை வராது. ஏன்னா அவங்க டைரக்ஷன்ல தான் நடந்தாகணும். இல்லைன்னா பேட்டா வராது. 200 கோடி விட்டுட்டு சும்மா வருவாரு. இப்ப படம் நடந்து வழிவர்க்க வந்து வள்ளுவர் கோட்டத்தையே கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு ஒரு மனுஷன் போறான்ல. அப்ப இதெல்லாம் சர்வசாதாரணமா செய்வாரு. அது மட்டும் இல்ல, ஒரு திருப்பரங்குன்றம் இஷ்யூ நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. அதை பத்தி வாயை தொண்டாரா பாத்தீங்களா? வாயை தொண்டாரா? ஜிப்ப போட்டு முடிப்பார், திறக்கவே மாட்டாரு. அடுத்தது மன்ரேகா இஷ்யூ நடந்துச்சு. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அது பேரையே மாத்துனாங்க. தேச தந்தை பேரை மாத்துறாங்க. உனக்கு அதை பத்தி பேசிக்கு உனக்கு தெரியாதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். உனக்கு அதை பத்தி அறிவு கிடையாது. ஆனா இல்ல, இவரோட கொள்கை தலைவர் காமராஜரே தலைவரா ஏத்துக்கிட்டவரு காந்தி. நல்லா பாயிண்ட் நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க. அவரையே வந்து அவரோட கொள்கை தலைவரா ஏத்திக்கிட்டவரோட கொள்கை தலைவர், இவரோட கொள்கை தலைவரையே பேரை மாத்துறாங்க. அதுக்காவது குரல் கொடுக்கணும்ல. அப்ப அதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வராங்க? அது வந்து மாநில சுயாட்சிக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கு, பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளுதெல்லாம் அடுத்த விஷயம். அதெல்லாம் உனக்கு தெரியாது. மாநில சுயாட்சினா தெரியாது உனக்கு, அதெல்லாம் விடு. பேரை மாத்தாங்க ஒரு பேசிக்காவது தெரிஞ்சிருக்கணும். யூசேஜ பாத்தீங்கன்னா அதையாவது தெரியும்ல. பட் அதையாவது பேசியிருக்கலாம்ல. பட் அதை கூட பேசல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதாங்க. நம்ம இவரு எக்ஸாகரேட் பண்ணி பேசுறோம்ல. இதுக்கெல்லாம் வந்து அவர் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா he does not worth it. அவருக்கு அந்த அளவுக்கான இதெல்லாம் கிடையாது. நாளைக்கு நீங்க அங்க வேலை செய்யறவங்க வந்து வேற ஏதாவது மாத்தி இவர் மேல கோபத்துல ஏதாவது திமுக பத்தி 4 வார்த்தை ஆதரவா எழுதி கொடுத்தா கூட அது அப்படியே ஸ்டேஜ்ல பேசக்கூடிய ஆள் தான் இருக்கிறத பேசிடணும். அதெல்லாம் கரெக்டா அது கூட பிரிச்சு பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்றீங்களா? தெரியாது. இல்ல, நீங்க கேக்குறது புரியுது. உண்மையிலே அவருக்கு தெரியாதுங்க. அவருக்கு குறை சொல்லக்கூடாது, பாவம் அவரு. அப்படிதான் டிராப் அவுட்ட பத்தி பேசுறாருல, இவரே ஒரு டிராப் அவுட் தான் லோயலா காலேஜ்ல. இவரே ஒரு டிராப் அவுட்டுங்கும் போது எப்படி இவரெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் அவருக்கு பெருசா அறிவு கிடையாது.
நன்றி ப்ரோ. நன்றி. நெறைய தகவல்கள பகிர்ந்திருந்தீங்க. நன்றி. நன்றி.